தெரியும் சார். நீங்கள் வந்து இந்த கொங்கு மண்டலத்தில் பல ஆண்டுகளாக அரசியல் செய்திருக்கீங்க. பரமத்தி வேலூர், காங்கேயம் இந்த 2 தொகுதிகளில் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவில் நீங்கள் போட்டியிட்டு எம்எல்ஏவாக 2 முறை புரிஞ்சிருக்கீங்க. அந்த மக்களோட அந்த பல்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு. இப்போ பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுக கூட்டணி வைத்தால் அந்த தொண்டர்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்கிறாங்களா சார்? இது மேல்மட்டத்தில் மட்டும்தான் இந்த தொடர் இந்த ஒரு அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்க மாதிரியும், இந்த தொண்டர்கள் மத்தியில் அதிமுகவுக்கும் அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் திராவிட சித்தாந்தத்துக்கும் இந்துத்துவ சித்தாந்தத்திற்கும் இடையேயான அந்த இணக்கமான உறவு என்பது வந்து சாத்தியம் நினைக்கிறீங்களா சார்? நீங்கள் அதிமுக தொண்டர்களோட அந்த நிர்வாகிகளோட நெருங்கி பழகிருக்கீங்க, 2 முறை சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்கீங்க. இன்னொன்று, அதிமுகவுக்கு வாக்கு வங்கி அதிகமாக இருக்கக்கூடியதும் அங்கே கோவை, திருப்பூர், அங்கே ஈரோடு உள்ளிட்ட அந்த கொங்கு மண்டலம், கரூர் உள்ளிட்ட கொங்கு மண்டலத்தில் அதிகமான வாக்கு வங்கி. இதே போல் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நாங்கள் எங்களது கோட்டை அதுதான், கொங்கு தான் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த 2 தொண்டர்களுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்குமா? அது வாக்குகளாக அது வந்து மாறுமா சார்? அது அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது இல்லை, அது வந்து இப்போ அதாவது புரட்சி தலைவர் அம்மா இருக்கிற வரைக்கும் நீங்கள் நம்ம எதிர்பார்த்த மாதிரி பாஜக வாக்கு வங்கி இந்துத்துவ வாக்கு வங்கியாகும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி ஒரு திராவிட கருத்தியலில் அடிப்படையாக பற்றி பயணிக்கக்கூடிய ஒரு ஒரு திராவிட கருத்தியல் இயக்கமாக தான் அது இவ்வளோ காலம் நீடிச்சது. அதாவது ஒரு திராவிட முன்னேற்ற கழக அளவுக்கு கூர்மை இல்லாவிட்டாலும் கூட அடிப்படை கொள்கைகளில் புரட்சி தலைவரோ புரட்சி தலைவர் அம்மா அவர்களோ சமரசம் செய்து கொள்ளவே இல்லை. நீங்க அவர்கள் இடஒதுக்கீட்டு கொள்கையா இருக்கலாம், மதசார்பற்ற நிலையில இந்துத்துவ அதனுடைய செயல் திட்டங்களை இங்கே நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை. அரசியல் ரீதியா சித்தாந்த ரீதியா அவர்கள் வந்து ஒன்றுபட்டு பயணிக்கல. ஆனா எடப்பாடி கட்டாயம். ஆனா எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் நீங்க அம்மா மறைவுக்கு பிறகு எடப்பாடி இது எஞ்சி ஆட்சி முழுக்கவே பாஜகவினுடைய ஒன்றிய அரசு கொண்டு வந்த எல்லா திட்டங்களையும் பாஜக RSS இந்துத்துவ திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு ஆணைகளாக சட்டங்களாக வருகிற பொழுதே கூட அவர் தொடர்ந்து பாராளுமன்றத்திலும் வாக்குகளை செலுத்தி ஆதரவு தந்து அந்த சட்டங்கள் நிறைவேறுவதற்கும் துணையாக இருந்தார். அதில் நீங்கள் குறிப்பாக பெருமளவு நீங்கள் குடியுரிமை திருத்த சட்டமாக இருக்கலாம், அல்லது முத்தலாக்கு மாதிரியான திருமண உறவு முறை பிரத்யேக சட்டமாக இருக்கலாம், இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற அந்த அந்த சிக்கல் அந்த கோரிக்கையும் ஏற்றுக்கொண்டு எடப்பாடியே இதோ தேர்தல் வந்து விட்டது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு 2021 உருவாக்கிற பொழுது கூட அது 2024 நாடாளுமன்ற தேர்தல் ஒட்டியே வந்து விடும்லாம் ரொம்ப மகிழ்ந்து எடப்பாடி பிரச்சாரம் பண்ணதையெல்லாம் நம்ம நீண்ட காலம் பார்த்தோம். ஆகவே அவர் மோடியினுடைய ஒரு பிரச்சார இயக்கமாக ஒரு துணை இயக்கமாக அதிமுகவை மாற்றிவிட்ட எடப்பாடி அதிமுகவினுடைய தொண்டர்களினுடைய மனநிலைக்கும் அண்ணா பாஜகவினுடைய தொண்டர்களுடைய மனநிலையும் இப்பொழுது வேறு வேறாக மேற்கு மண்டலத்தில் இல்லை. அது கிட்டத்தட்ட ஒரே நோக்கத்தில் ஒரே புள்ளியில் பயணிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் அதிமுக தொண்டர்கள் பெருமளவு பேர் எடப்பாடியை தலைவராக ஏற்றுக்கொள்வதை விட மோடியையும் அமித்ஷாவையும் அண்ணாமலை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு இங்கு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அது எனக்கு ரொம்ப கவலையாகவும் இருக்கு. நான் பல பேரை கடுமையா அவர்கள் விவாதித்ததெல்லாம் பார்க்கிறேன். அந்த திராவிட கருத்தியல் சிந்தனை, தமிழ் வாழ்க, இனம் வாழ்க, மொழி வாழ்க, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவி அம்மா, சமூக நீதி, சமத்துவம், இந்த முழக்கங்கள் நம்ம முதல்ல அதிமுக மேடைகள்ல நீங்க அந்த முழக்கங்களை நீங்க நம்ம ஏற்கனவே அவதானிச்சிருக்க முடியும். அது களத்துல இருந்துச்சு. ஆனா கிட்டத்தட்ட இப்ப 2016 டிசம்பர்ல அம்மா இறந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகள்ல நிலைமை ரொம்ப படுமோசமா போயிடுச்சு. ஏன்னா பாஜகவோட அவர்கள் ரொம்ப நெருக்கமான உறவு இருந்த காலத்துல அதிமுகவுக்குள் ஊடுருவி பாஜகவின் கருத்தை அதிமுகவினுடைய 98 விழுக்காடு உறுப்பினர்களுக்கு மத்தியில் பாஜக வேறு அதிமுக வேறு இல்லை என்ற நிலையை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. தாமரையும் இரட்டை இலையும் ஒன்றோடு நிர்வாகிகள் மட்டத்தில் அந்த மாதிரி இருக்கிறாங்க, தொண்டர்கள் மட்டத்தில் அப்படி இருக்காங்களா? தொண்டர்களுக்குள்ள இங்க மேற்கு மண்டலத்தில் அப்படி ஊடுருவிட்டாங்க. ரொம்ப பிழையானது, ரொம்ப வருத்தமான செய்தி. ஆமா. ஏன்னா இங்க தொண்டர்கள்னா இங்க ஒரு கருத்தியல் நிலையில இங்க தொண்டர்களை ஒரு 8 ஆண்டுகள் வந்து நமக்கு இல்லை. அதாவது எடப்பாடிக்கு அந்த எண்ணம் இல்லை. அதான் பெரிய கொடுமை. இப்ப அதிமுகவுக்கு அம்மா மறைவுக்கு பிறகு அந்த தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாருமே மோடி வாழ்க, அமித்ஷா வாழ்க, மோடி எங்கள் டாடி அப்படி வந்து நீங்க பெருமளவு அதிமுக அமித்ஷா திமுக அமித்ஷா அதிமுகவா மாறிடுச்சு. ஆமா, சரியா சொன்னேன். அந்த மாதிரி அது ரொம்ப பிழையானது, தவறானது. நான் கடுமையா நான் தான் அந்த எடப்பாடிய அல்லது அதிமுகவினுடைய இந்த தலைவர்கள் எல்லாம் நீங்க வந்து எவ்வளவு பெரிய ஒரு பேர் இயக்கம், மக்கள் பேர் இயக்கம் அதிமுக, இதை நம்ம வந்து ஒரு வடநாட்டு கட்சிகிட்ட இந்தி கட்சியிடம்
நீங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு கலப்பை ஏற்படுத்துறதுங்கிறது ஒரு பாரிய தமிழ் சமூகத்துடைய தமிழ்நாட்டினுடைய பிரத்யேக அரசியலுக்கு எதிரானது, பிழையானதுலாம் நம்ம எவ்வளவு எடுத்து சொன்னா அவங்க யாரும் இது வரைக்கும் அவங்க சரி மடுக்கலை. இப்பவும் எடப்பாடி திருந்தி அந்த திராவிட சித்தாந்தத்தோடு, கருத்தியலோடு, அறிஞர் அண்ணாவோடு, தந்தை பெரியாரின் கருத்தோடு உடன்பட்டு ஒரு தலைவன் அந்த கட்சியை வழிநடத்தாத பொழுது தொண்டர்களுக்கு எப்படி எங்களுக்கு அந்த உணர்வு வரும்? தொண்டர்களுக்குள்ள வந்து இந்த கருத்தியலை ஐயா